ஹாய் காட் பீப்புள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெசேஜ் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டார். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நைட் டைமில் பார்த்திங்கன்னா நிறையா நான்வெஜ் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா குடித்து இது மாதிரி மார்னிங் டைமில் பார்க்கும்போது எழுப்பும்போது எந்திரிக்கவே இல்லை. இப்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்காங்க. அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நைட் டைமில் நீங்கள் அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் ரொம்ப தப்பு, அவ்வளோ நான்வெஜ்ஜஸ் சாப்பிட்றதும் ரொம்ப தப்பு. அது கேஸ் ஃபார்ம் ஆகி அது எப்படி அது டைஜஸ்டே ஆகாது. ஸோ நீங்கள் லைட் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. குடிக்கிறது ரொம்ப கம்மியாக குடிங்க. தாகத்துக்கு குடிக்காமல் நம்ம லைட்டாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மறந்து மற்ற விஷயங்களை மறந்து நம்ம ஒரு ஞாபக தன்மையை கொஞ்சம் மாற்றுறதுக்காக தான் அந்த குடிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான்வெஜ்ஜு நைட் டைமில் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ நான்வெஜ்ஜு ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் நைட் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி இறந்ததுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது. அது சின்ன வயசு 28 வயசு 30 வயசுலேயே இந்த மாதிரிலாம் ஆகுது. ஸோ நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும். அவ்வளோ சீக்கிரமாக இறந்து போகிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை இல்லையா? ஸோ நைட் டைமில் நான்வெஜ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதும் கம்மியாக பண்ணி பழகிக்கோங்க. யூஸ் ஃபார் குட் ஹெல்த். ஃபாலோ அண்ட் ஷேர்.